ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் நெய் சோறு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வணங்கட்டும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதுலேயே நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். இதில் நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லாவே இழுத்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பழைய தவா வச்சுருக்கேன். அதில் தான் நான் தம் போட போகிறேன். 20 மினிட்ஸ் தம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், உதிரியான நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.